வைர விழாவின் ஒளி வீச்சாக மாணவர்களுக்கு மிகச்சிறந்த உரை வீச்சினை வழங்கிய முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு நன்றி. தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்வி பணியாற்றிக் கொண்டு கல்வி குறவர்களாக இங்கு வருகை தந்திருக்கின்ற நம் மாவட்ட கல்வி அலுவலர்கள் அனைவரையும் வரவேற்று, முதலாவதாக கோவில்பட்டி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மிகச்சிறந்த கவிஞர் திரு பாஸ்கரன் ஐயா அவர்களை மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரை வழங்க வருமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வரும் மாணவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவியர், பரிசுகளை பெற இருக்கின்ற மாணவியர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் படிப்பிலும் சிறந்து விளையாட்டிலும் வென்று எல்லாவற்றிலும் சிறப்பாக செயல்படும் இவர்களே உண்மையான ஆல்ரவுண்டர்ஸ். ஒரு திறமை வெற்றியை தரலாம், பல திறமைகள் வரலாற்றை உருவாக்கும். இந்த ஆண்டின் ஆல்ரவுண்டர் விருதை பெறும் மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 11 முதல் பரிசு A1 செல்வ நித்யா. 2ஆம் பரிசு கில்பர்ட். A2 கேத்ரின் யாழினி. 2ஆம் பரிசு கிறிஸ்டின் இவாஷிகா. B1 முதல் பரிசு ஜெயப்பிரியா. 2ஆம் பரிசு ரம்யா பிரியதர்ஷினி. அவங்க வெள்ளை கோட் போட்டிருக்காங்க, நாங்க சிவப்பு ஜெர்சி. நாங்க 2 பேருமே இந்தியாவின் நம்பர் 1. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது நீங்க. உங்களோட எதிர்பார்ப்புகள், உங்க புன்னகை, உங்களோட மகிழ்ச்சி. சிந்தியா ஏன்னா நம்பர் 1 இருக்கிறதோட உண்மையான அர்த்தம் எங்களை விட உங்களுக்கு முன்னுரிமை தரும். இந்தியாவின் நம்பர் 1 ஃபார்மா கம்பெனி RCB பிரின்சிபல் ஸ்பான்சர் மற்றும் ஹெல்த் பார்ட்னர் ஆகும். செகண்ட் மரியா வாட்சன். Looks fab. Primary offerல கிடைச்சது. A1 ஆண்டனி தரோஸ்லின். 2ஆம் இடம் பிரைசி. A2 கூட அற்புத இனியா ஆண்டனி ஜெனிஸ்கா. B1 முனிஷ் குமார் நந்தினி. B2 முத்து மல்லிகா முத்துசாமி. C பசானியோ மைக்கேல் ஆஷா. கலை என்பது மனதின் மொழி. பாடல், நடனம், நாடகம், ஓவியம், ஒவ்வொரு திறமையும் ஒரு தனி உலகம். நம் கலை விழாவில் தன் திறமையால் அனைவரையும் மயக்கிய நம் கலைஞர்களை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். 11 A2 சுஜிஷ்டா. 11th C முதல் பரிசு ஹெப்சிபா. 2ஆம் பரிசு மரிய கவிதா. கலை திருவிழாவில் 12th ஸ்டாண்டர்ட் A1 அகஸ்டின் பாலா. B2 மஞ்சு. C கிளாஸ்ல செல்வ நிகிதா மைக்கேல் ஜெர்லிஷா. பரிசுகளை வழங்கிய மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு நன்றி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல
நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டுமன்னாய். தருவைக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய வைர விழாவினுடைய தலைவர், எங்கள் மதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் உள்ளன. இந்த 38 மாவட்டங்களில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடந்த 2 ஆண்டுகளில் நாம் 9வது இடத்தை பெற்றிருந்தோம். இந்த ஆண்டு நமது மாவட்டம் 6வது இடத்தை பிடித்து சாதனை படைத்திருக்கிறது. அதற்கு முதன்மை காரணம் நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள். இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் முதல் 3 இடங்களில் நாங்கள் பிடிப்போம் என்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே, கைதட்டு. இவ்வளவுதானா? உங்கள் மாவட்டத்திற்கு அவ்வளவு பெருமை. 1000 தாமரை மொட்டுகளே, ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே என்று கொட்டணும். நீங்கள் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே, வந்திருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தைச் சேர்ந்த நண்பர்களே, அவர் பேர் பழம் என்று கேள்விப்பட்டேன். அப்படியா? புனை பெயர் பழம். பழம் என்றாலே எளிமைதானே. பழம் என்றால் பொதுவாக நமக்கு தெரியாது வாழைப்பழம். பா என்றால் வாயை திறக்கலாம், ழான்னா வாழைப்பழத்தை வைக்கணும், அப்படின்னு சொன்னால் பழம் உள்ளே போயிடும். பழம் சாப்பிட்றது ரொம்ப எளிமை. அவ்வளவு எளிமையான ஒரு மனிதர் இந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களே, பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழுவினர்களே, முன்னாள் மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக 60 ஆண்டுகளாக இந்த பள்ளியை பாதுகாத்து வரக்கூடிய இந்த ஊர் பொதுமக்கள், கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் எவரோ, தனியாய் வந்தவர் துணிவை தவிர துணையாய் வருபவர் எவரோ, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்வு என்று சொல்லுவானே, அப்படிப்பட்ட மீனவ பெருமக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த தருவைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதலில் இந்த ஊர் பொதுமக்களுக்குத்தான் என்னுடைய பாராட்டு. 60 ஆண்டுகளாக இந்த பள்ளியை பொத்தி பொத்தி வளர்த்திருக்கிறீர்கள். கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவாரே, சிறையில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா என்று ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ற ஒரு பாடல். சிறையில் எனை மூடி அருமை மகள் போல. ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி சிறகுகளுக்குள் வைத்து பாதுகாக்கிறதோ அதுபோல இந்த பள்ளியை பொத்தி பொத்தி பாதுகாத்து இந்த பள்ளியை 60 ஆண்டுகளாக வளர்த்து வரக்கூடிய இந்த ஊர் பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். எனவே வைர விழாவில் முதலில் அவர்களைத்தான் நாம் கொண்டாட வேண்டும். அத்துணை சிறப்பாக இந்த பள்ளியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். 100 ஆண்டுகளை கடந்தும் இந்த பள்ளி சாதனை படைக்கும். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த பள்ளி மிகச் சிறந்து விளங்க வேண்டும். அதற்கு காரணமாக இருப்பது இந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகம், பள்ளி மேலாண்மை குழு, ஊர் பொதுமக்கள் என்பதை நாங்கள் அடிக்கோடு ஓட்டு அழுத்தமாக சொல்லுகிறோம். உங்களுக்கு என்னுடைய பாராட்டு. அடுத்ததாக இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியர் பணி என்பது சாதாரண பணி அல்ல. நாம் சாலையிலே வண்டி ஓட்டுகிறோம். வண்டி ஓட்டுகின்ற பொழுது எதிர்க்க விதிகளை மீறி ஒரு வாகனம் வரும். பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், குடித்து கொண்டு வாகனம் ஓட்டுவான், எத்தனையோ இடர்பாடுகள் வரும். அனைத்தையும் கடந்து நாம் வண்டியை நம்முடைய இருப்பிடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்போம். அதுபோல இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பணியும் அப்படிப்பட்டது தான். 32 பற்களுக்கு இடையே ஒரு நாக்கை போல தலைமை ஆசிரியர் பணி. 32 பற்களும் வில்லன்கள் தான். வெட்டுப்பல்லு, கோரப்பல்லு, அந்த பல்லு, இந்த பல்லு, அத்தனை பல்லுகள் கொஞ்சம் அசைந்தால் அந்த நாக்கை துண்டாக்கிவிடும் பற்கள். ஆனாலும் கூட அந்த நாக்கு அந்த பற்களில் அகப்படாது. அகப்படாமல் சுழன்று 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 பணியாற்றும். பற்களில் ஏதேனும் சிக்கிக்கொண்டால் கூட அந்த நாக்கு தான் துளாவி துளாவி அவற்றையெல்லாம் சீரமைக்கும். அப்படிப்பட்ட பணி தலைமை ஆசிரியர் பணி. அந்த பணியை செம்மையாக செய்து வரக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருமை நண்பர் ஆண்ட்ரோ ரூபன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள். கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும் என்றொரு பாடல் உண்டு. அதுபோல மாணவர்கள் மனத்திற்கக்கூடிய ஆற்றலை,
அப்படியே அந்த சிற்பிகளை சேர்க்கக்கூடிய சிற்பிகளாக பணியாற்றி வரக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார்களே, ஒரு ஆங்கில பள்ளி, ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியை தோற்றுவிடும் அந்த அளவிற்கு ஆற்றல் மிகுந்த ஆசிரியர் பெருமக்கள், மிக திறமையான ஆசிரியர் பெருமக்கள் இந்த பள்ளிகளை பணியாற்றுகிறார்கள் என்று பெருமையோடு சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக மாணவ செல்வங்கள், உங்களுக்கு ஒரு அற்புதமான பள்ளி. நாங்களெல்லாம் படிக்கும்போது இப்படிப்பட்ட பள்ளியா? இல்லை. அப்படியா? நீங்கள் இப்படிப்பட்ட பள்ளியில் படிச்சீங்களா? இல்லை. ஒரு பையன் அம்மாட்ட கேட்டான், 10 மாதம் சுமந்து என்னை பெத்தெடுத்த ஏன் ஆத்தா பக்கத்து விட்டு பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகிறாங்க, பவுடரை பூசிக்கிட்டு பளபளன்னு சட்டை போட்டு மூட்டை கட்டி புத்தகத்தை முதுகு மேலே சுமந்துக்கிட்டு இங்கிலீஷில் படிச்சுக்கிட்டு ஏதேதோ சிரிச்சுக்கிட்டு டவுனு பள்ளிக்கூடத்துக்கு டவுன் பஸ்ஸில் போகிறாங்க, நானும் படிக்க வேணும், நாளைக்கே அனுப்பி வை. அம்மா சொல்கிறா, அட நாம் பெத்த மகாராசா நாதியத்த பயமகனே, நான் பெத்த மகாராசா நாதியத்த பயமகனே, ஒன்றை நான் பெத்தவுடன் உசுரை விட்டா உங்க அப்பேன், குடிக்க கஞ்சி இல்லை, கூழ விட்டா வழியும் இல்லை, இந்த நிலைமையில் நமக்கேண்டா படிப்பெல்லாம், கொழுத்த பணம் இருந்தால் உன்னை கொடைக்கானலில் படிக்க வைப்பேன், ஊருப்பட்ட பணம் இருந்தால் ஊட்டியில் படிக்க வைப்பேன், எல்கேஜி படிக்க வைப்பேன், யூகேஜி படிக்க வைப்பேன், இங்கிலீஷ் படிக்க வைப்பேன், ஏதேதோ பேச வைப்பேன், கட்டுக்கட்டா பணம் தந்து காலேஜில் இடம் வாங்கி பட்டம் மேலே பட்டம் தான் உன்னை படிக்க வச்சு வாங்க வைப்பேன், அவருக்கும் பணம் தந்து இவருக்கும் பணம் தந்து ஆபிசி வேலையில் உன்னை அமர்த்தி நான் பார்த்துடுவேன், கையில் காசும் இல்லை, கடன் கொடுக்க யாரும் இல்லை, இந்த நிலைமையில் நமக்கேண்டா படிப்படலாம், நம்ம போல ஏழைங்கள்லாம் நாலெழுத்து படிக்கிறோம்னா பஞ்சாயத்து பள்ளியில் பரிதாப படிப்பு இருக்கு, ஒழுகும் வகுப்பு இருக்கு, உடஞ்சு போன பெஞ்சு இருக்கு, எழுதாத கரும்பலக நமக்காக ஒதுக்கி இருக்கு. பள்ளிக்கு நீ போடாம், படித்து ஒன்றும் கிழிக்க வேணாம், ஏதோ 1-2 எழுத படிக்க தெரிஞ்சுக்கடா, சத்துணவை நீ வாங்கி சாப்பிட்டு முடித்தவுடன் மறக்காமல் மத்தியானம் மாடு மேய்க்க வந்து விடு, ஆடு இருக்குது மாடு இருக்குது அப்பம் வெளி சொத்து இருக்குது கை இருக்குது கால் இருக்குது, கவலைப்பட என்ன இருக்குது, ஓடி உழைச்சிடுவோம், உட்கார்ந்து சாப்பிடுவோம், கவலை நமக்கு எதுக்கு, கடவுள் இருக்க பயம் எதுக்குன்னு தான் பள்ளிக்கூடங்களாக இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியா? இந்த பள்ளிக்கூடம் எப்படிப்பட்ட பள்ளிக்கூடம்? ஒரு எந்த அரசு பள்ளியிலும் இல்லாத மிகச்சிறந்த அரங்கம் இந்த பள்ளியில் இருக்கிறது. உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் இங்கே இருக்கிறது. அனைத்து வகுப்பறை காங்கிரீட் வகுப்பறை கட்டிடங்கள், எல்லா கட்டிடங்களையும் ஸ்மார்ட் கிளாஸாக மாறிக்கொண்டிருக்கிறது. பயிற்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் யாரும் குறைந்தவர்கள் அல்ல, அத்தனை பேரும் போட்டித் தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்று சாதனை படைத்த ஆசிரியர் பெருமக்கள். இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்கீங்க, எவ்வளவு பெருமை! எப்படி படிக்க வேண்டும் மாணவ செல்வங்கள்? இதை இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது போன்ற வாய்ப்புகளெல்லாம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இல்லை என்பதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது, உங்களை பார்த்து பொறாமையாகவும் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட மாணவ செல்வங்கள் நன்றாக படிக்க வேண்டும். படி என்பதே ஒரு சொல், அழகான சொல். படி என்றால் பல பொருள் இருக்கிறது. படி என்றால் ஒன்று படித்தல், படி என்றால் இன்னொரு பொருள் இருக்கிறது. யாருக்காவது தெரியுமா? படி என்றால் எடைக்கல், படி என்றால் இன்னொரு பொருள் இருக்கிறது, ஜெராக்ஸ், தங்குதல், ஜெராக்ஸ் நகல். படி என்றால் நகல், படி என்றால் இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது, பணிதல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. மாணவ செல்வங்களே, நீங்கள் படிக்க வேண்டும், நன்கு படிக்க வேண்டும், நகல் எடுப்பதை போல் படிக்க வேண்டும். பாட புத்தகத்தை நகல் எடுப்பதை போல் படிக்க வேண்டும். படித்து முடித்து நீ அப்படி படித்தால் உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும், தரம் கிடைக்கும், படிக்கல் தரம் கிடைக்கும். அந்த தரத்தோடு நீங்கள் பணிவோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் படித்தல் படிக்கட்டில் மேலும் 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 உயர வேண்டும். மேலே ஏறினால் எப்படி ஏற வேண்டும்? நிமிர்ந்து ஏற முடியுமா? ஏற முடியாது. உடம்பை வளைத்து பணிவோடு ஏறினால்தான் உச்சிக்கு செல்ல முடியும். சிங்க நடை போட்டெல்லாம் சிகரத்தில் ஏற முடியாது. எவனொருவன் பணிவோடு வருகிறானோ அவன்தான் உச்சிக்கு செல்ல முடியும். எனவே ஆசிரியரிடத்தில் அன்போடும் பணிவோடும் எந்த மாணவன் இருக்கிறானோ அந்த மாணவன் தான் சிகரத்தை அடைய முடியும் என்பதுதான் வரலாறு, இயற்கை நியதி. அப்படிப்பட்ட சாதனையாளராக நீங்கள் வர வேண்டும் என்று அன்புக்குரிய மாணவ செல்வங்களை கேட்டுக்கொள்கிறேன். சோற்றுக்கா உன் உடம்பு, சோம்பொழுக்கா நீ விருந்து, காற்றுக்கும் புதிய திசை காட்டலாம் வா எழுந்து. உன்னுயரம் தெரியாமல் உறங்கி நீ கிடப்பதனால் மண்ணுயரம் கூட மலை உயரமாய் தெரியும். என்னுயரம் இதுவென்று எழுந்தனில் அப்போது விண்ணுயரம் கூட உன் விழாவுக்கு கீழேதான். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எழுத்தாற்றலோடு பேச்சாற்றலிலும் உச்சத்தில் சிறந்து சிறப்புரையாற்றிய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருமதி ஏ அமலாவதி.
2022-24 ஆண்டுகளின் முன்னாள் முதல் பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். I request our DO sir to present the Diamond Jubilee Award to her. திருமதி ஏ அமலாவதி, முன்னாள் முதல் பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர் அவர்களுக்கு இந்த வைர விழா கேடயம் வழங்கப்படுகிறது. Thank you sir, thank you ma'am.